யோவானை குறித்து சொல்லுகிற போது அவன் ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுத்தான். யோவான் சொன்ன வார்த்தை அதுதான், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், என்னிலும் வல்லவர் ஒருவர் வருகிறார், அவர் ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். திருச்சபை ஆவியினால் நிரம்புகிற திருச்சபையாய், தேவ பிரசன்னத்தை உணர்கிற திருச்சபையாய் இருக்கணும். ஹல்லேலூயா. தயவு செஞ்சு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லட்டும், உங்களை முற்றிலுமாய் கழுவ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். வேதம் சொல்லுகிறது, உள்ளும் புறமும் என்ன பண்ணுமா? கழுவப்படணும். சுத்திகரிப்பு வெளியில மாத்திரம் அல்ல, பாத்திரத்துல வெளியில மாத்திரம் கழுவி சுத்தமா இருக்குமானால், ஆனால் உள்ளே சுத்தம் இல்லாத போது என்னதான் பாலை ஊத்தினாலும் அந்த பால் என்னவாயிடும்? அது பிரயோஜனப்படாது, அது கெட்டு போய்விடும். இன்னைக்கு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை சற்று யோசித்து பாருங்கள். வெளியில சுத்தமாக்கப்பட்டதை போல, வெளியில ரட்சிக்கப்பட்டதை போல, வெளியில ஆவிக்குரிய பிள்ளையை போல நீங்க வெளியில உங்களை காண்பித்துக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பரிசோதிக்க விரும்புகிறார். உங்கள் இருதயத்தின் ஆழத்தை தொட்டு பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் வாழ்க்கையில இன்னும் உள்ளுக்குள்ள நான் கழுவப்படாமல் இருக்கிறேனோ? என் ஆண்டவரை வெளியேயும் உள்ளேயும் கழுவுவீராக, உள்ளும் புறமும் என்னை சுத்திகரியும். தயவு செய்து உங்களை யோசித்து பாருங்க. அநேக நேரத்தில் கிறிஸ்தவர்களாய் நாம் வெளியில காட்டிக் கொண்டிருக்கிறோம், ஆனால் நம்முடைய இருதயம் நம்மை பார்த்து என்ன சொல்லும்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், அல்லேலூயா, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்று தாரும் தெய்வமே, உம்மையே நம்பியுள்ளே, நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினம்தோறும் காட்ட வேண்டும் திவ்யநாதரே. ஆண்டவராகிய இயேசுப்பா நம்முடைய தகப்பன், நம்மை விட அவர் 1000 மடங்கு நல்ல தகப்பன். அவர் தண்டனை வழங்குகிறவர் அல்ல, நம்மை கொன்று போட சித்தமுள்ளவர் அல்ல, நம்மை மனம் திரும்பவே கர்த்தர் அழைக்கிறார். இந்த ஸ்தானத்தில் நீ விழுந்து போனாய் என்பதை அறிந்து மீண்டுமாய் கர்த்தர் உன்னுடைய ஆவிக்குரிய உறவை சரிப்படுத்த விரும்புகிறார். தயவு செய்து யாரும் பார்க்கலன்னு நினைக்காத, அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கேளுங்க. என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க ராஜா. மன்னிப்பதில் வல்லல் நீரே, நானும் பிள்ளை அன்று. இன்னொரு விஷயம், மன்னிப்பதில் கரங்களை உயர்த்தி வல்லல் நீரே, வாயில திறந்து கேளுங்க பார்க்கலாம். நானும் பிள்ளை அன்று. ஆமாண்டவரே, ஒரு பிரசன்ன வேணப்பா. எத்தனை தூரம் போயிருந்தாலும் அந்த இளைய குமாரன் தகப்பனாகிய ஆண்டவரே, அந்த தகப்பன் வீட்டை தேடி வந்தபோது தகப்பன் அணைத்துக் கொண்டு அவனுக்கு முத்தமிட்டு அவனுக்கு முத்திரை மோதிரம் தரித்து அவனை மீண்டுமாய் மகனாகவே ஏற்றுக்கொண்ட ஆண்டவர். ஆண்டவரே, இனி நான் அல்ல ஆண்டவரே, பாவியாய் நான் இருக்க விரும்பவில்லை, நான் பரிசுத்தவானாய் வாழ விரும்புகிறேன். என்னை கலிம்புகள் நீங்க கழுவுவீராக, என்னை நாற்றம் நீங்க கழுவும் ஆண்டவரே, எனக்குள்ள பரிசுத்தமே என் அலங்காரமாய் மாறுவதாக. ஹல்லேலூயா. மன்னிப்பதில் வல்லல் நீரே, நானும் தன் ஆட்டுக்குட்டி. ஆமாண்டவரே, என்னை எடுத்து தோல் மேல் வைத்துக் கொள்ளும். நடக்க முடியாத ஒரு ஆட்டுக்குட்டியை அந்த மெய்ப்பன் அப்படியே நடத்துகிறவன் அல்ல. அவன் மெய்ப்பனை நோக்கி அந்த ஆடு பார்க்கிற போது அதை தோளின் மேல் சுமக்கிறவன் தான் மெய்ப்பன். இன்றைக்கும் அவன் நம்மையே தூக்கி அப்படியே சுமக்கிறவா. ஆண்டவரே, எனக்கு பலன் தாரும், எனக்கு பரிசுத்தத்தை தாரும், நான் பரிசுத்தவானாய் ஓட எனக்கு பலன் தாரும் ஆண்டவரே. ஓ அல்லேலூயா ஜீசஸ். இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, எத்தனை காலம் பாடுகள் தேவா. அவருடைய எதிர்பார்ப்பே, என் அண்டையில் திரும்ப மாட்டாயா, என் அருகில் திரும்ப மாட்டாயா, என் அருகே திரும்ப மாட்டாயா என்பதுதான் ஆண்டு விருப்பம். நீ தேடி வருவாயானால் அவர் உனக்காய் எழுந்து வருகிற தேவன். அல்லேலூயா.
ஓரி மனசமரமா மன்னிப்பு தாருமையா என் மனவாளனே, எனக்குள் வாருமையா என் எஜமானனே. பாவ வாழ்க்கை வெறுக்கிறேனையா, பாதம் காண துடிக்கிறேனையா. என் ஆண்டவரே, என் சிருஷ்டிகரே, பிசாசின் தந்திரங்களை அறிந்து அவனுடைய எல்லா அந்தகார சூழ்ச்சிகளையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயிக்க ஆண்டவர் தாமே நீர் பலன் தருவீராக. என் ஆண்டவரே, என் சிருஷ்டிகரே, உம்மிடம் நான் சரணடைந்தேன். இயேசுவே, நீ கழுவும். திருச்சபை ஆண்டவரே எப்படி இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறீர், அவனமா எங்களை நடத்துவீராக. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்லு. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த விசேஷமான வேத புத்தகமாகிய வெளிப்படுத்தின விசேஷம் சபைக்காகவே எழுதப்பட்டிருக்கிறது. சபை எப்படி இருக்க வேண்டும், சபையினுடைய நிலைமை என்ன என்பதை ஆவியானவர் கோடிட்டு காண்பிக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. 7 திருச்சபைகளையும் நாம் பார்க்க முடியும். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்கிற 7 திருச்சபைகளை குறித்தும் அதன் நிலைமையை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஆண்டவர் இப்படியாய் சொல்லுகிறார், உன் நிலைமையை அறிந்து உன்னை சரிப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லாத பட்சத்தில் நான் என்ன செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுவதை நம்மளால் கவனிக்க முடியும். ஆனால் அதிலே ஒரே ஒரு திருச்சபைக்கு மாத்திரம் ஆண்டவர் வித்தியாசமான ஒன்றை சொல்லுகிறதை நம்மாலே வாசிக்க முடியும். பிரைஸ் தி லார்ட். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படி சொல்லுகிறது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நின்று நீக்கி போடுவேன். அல்லேலூயா. இது இந்த எபேசு சபைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அல்லேலூயா. 4வது வசனம். ஆதியில் இருந்த கொண்ட அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு, அந்த குறையை நீ எப்படிதான் நிவர்த்தி செய்ய வேண்டுமா? இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து என்ன செய்ய, ஒன்ன நீ சரி செய். இன்ன நிலைமையில விழுந்தாய் என்பதை உணர்ந்து என்ன செய். எல்லாரும் சொல்லுங்களேன், ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு சொல்றேன், மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒன்றை துளைத்து விட்டாய், ஆனால் அது மற்றவர்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் துளைத்த உனக்கு தெரியும் எந்த இடத்துல துளைத்தாய் என்று சொல்லி. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவது இயல்புதான். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நிறைய தப்பு பண்ணிடுவோம். ஆனா தப்பு மற்றவர்களுக்கு புரியாது, செய்தவர்களுக்கு புரியும். ஒரு நாள் எங்க சின்ன வயசா நான் இருக்கும்போது, அனாயிட்டிங் மாதிரி இருக்கும்போது, எங்க வீட்டில் எங்க அம்மாவுக்கு ஒரு கோல்டு வாட்ச் ஒன்று இருந்துச்சு. அது ஒரு சிங்கப்பூர் வாட்ச்னு நினைக்கிறேன். அது எங்க அப்பா வாங்கி கொடுத்துருந்தாங்க. அந்த வாட்ச் ஒரு நாள் எங்க வெளில போயிட்டு வந்துட்டு அதை கரெக்ட் என் கையில கொடுத்து, அப்பா கொண்டு பீரோ மேல வை அப்படின்னாங்க. என்ன சொன்னாங்க? பீரோ மேல வை அப்படின்னாச்சு. நானும் கொண்டு போய் பீரோ மேல அப்படின்னோடனே பீரோவுக்கு மேல வச்சுட்டேன். கொஞ்சம் ஹைட்டா இருந்தாலும் பீரோ அப்படி கை வச்சா எட்டும்ல, பீரோவுக்கு மேல வைக்க சொல்றாங்க போல. பீரோக்குள்ள வையினா நான் என்ன பண்ணிருப்பேன், பீரோக்குள்ள வச்சிருப்பேன். பீரோ மேல வையினோடனே நான் பீரோ மேல வச்சுட்டேன். டெய்லி வாட்சி கட்டுற பழக்கம் இருந்தால் அது தெரிஞ்சிருக்கும். எங்க மறாவது நாளே வாட்சி எங்கப்பான்னு கேட்டிருந்தா நானும் என்ன பண்ணிருப்பேன், வாட்சி எடுத்து கொடுத்துருப்பேன். அது விசேஷத்துக்கு கட்டுற வாட்சி, அதனால பீரோ மேலேயே வச்சாச்சு. ஒரு குறிப்பிட்ட ஒரு மாசம் கழிச்சு வெளில போற அன்னைக்கு வாட்சியை காணும். எங்க வாட்சின்னா எனக்கும் தெரியல வாட்சி, அவ்வளவுதான். ஏன்னா நான் ஆஸ் யூசுவல், நான் சின்ன வயசுன்றதுனால விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அடுத்த காரியங்களுக்குள்ள நான் போயாச்சு. வாட்சியை கண்டுபிடிக்க முடியல. வீட்டில் ஒரே கலவரமா மாறிக்கிட்டு இருக்கு. எங்க அந்த வாட்சி அம்மா பொறுப்பு இல்லாம வச்சுட்டியா, அப்படியா இப்படியான்னு போயிட்டு இருக்கு. ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு மட்டும் தெரியும், ஆனா எதையும் கண்டுக்கல.
ஆனா ஒரு கட்டத்துல ஏதோ ஒண்ணு நடக்குது நம்ம வீட்டுல, என்னடா நம்ம எதுவுமே கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு, என்ன பிரச்சனைன்னு, இந்த வாட்சி எங்கடா வச்ச, எனக்கு தெரியல, நீ தான் அதான் பீரோல வச்சிருனே அப்படின்ட்டேன். பீரோ மேல வச்சுட்டேனே அப்படின்ட்டேன். அதுக்கப்புறமா எனக்காவே தோணுச்சு, ஆக நம்ம தானே என்ன நடந்துட்டு இருக்கேன்னு சொல்லி நேரா போய் பீரோ மேல ஒரு சின்ன ஒரு துணி கிடக்கும், அதுக்கு முன்ன பார்த்தா வாட்சி மேலே இருக்கு. கம்முன்னு கொண்டு வந்து, நான் தான் பீரோ மேல வச்சேனே அப்படின்னு எடுத்து கொடுத்தேன். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நம்ம வாழ்க்கையில சில விஷயத்தை என்ன பண்ணிடுவோம், தெரியாம பண்ணிடுவோம். ஆனா மற்றவங்களுக்கு அது தெரியாது. பாக்கி யாருக்கும் வாட்சி எங்கன்னே, ஆனா எனக்கு மட்டும் என்ன தெரிஞ்சிச்சு, எனக்கு வாட்சியை கொடுத்தாலும் பிரச்சனை வரும், கொடுக்கலனாலும் பிரச்சனை வரும், பரவாயில்ல வந்துட்டு போகுதுன்னு சொல்லி வாட்சி எடுத்து போய், நான் தான் மேலே வச்சேன், நீ தானே சொன்ன பீரோ மேலே வைக்க சொல்லிமா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். அல்லேலூயா. ஏன் சொல்றேன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்க இருக்கிற யாருக்கு புரிதோ இல்லையோ, தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற போது எந்த இடத்துல நாம் விழுந்தோம் என்பது மற்றவர்களால் சொல்ல முடியாது. ஆனால் உனக்கும் உன் இருதயத்துக்கும் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு பேசுகிறபடியினாலே உனக்கு அது புரியும். இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், என் மகனே உன்னை நீ சரி செய்து கொள், என் மகளே உன்னை சரி செய்து கொள். இல்லை என்றால் ஆண்டவர் ஒன்றை சொல்லுகிறார், எந்த இடத்துல நீ விழுந்தாய் என்பதை உணர்ந்து உன்னை சரி செய்ய விட்டால் என்ன நடக்குமா? கீழே வாசிங்க. ஆதியிலிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் குறை, ஆகையால் நீ இந்த நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி என்ன பண்ணு, திரும்பவும் நீ பழையபடி கத்தரிக்காய். அன்னைக்கு ஆதியில் இருந்த அன்பை நீ இழந்து போன பத்தியா, திரும்ப அதை சரி செய்து என்ன பண்ணா, மனம் திரும்பு. ஹல்லேலூயா. சிலருக்கு காலங்கள் ஓட ஓட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மந்ததன்மை வந்துடும். புது வண்டியை வாங்கி ஸ்டார்ட் பண்ணால் அப்படி எப்படி தான் இருக்கு, அப்படி இப்படி பட்டனை அழுத்தின உடனே அப்படி சக்குன்னு ஸ்டார்ட் ஆகுது. ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் வண்டி ஓட ஓட என்ன பண்ணுது ரூபன், வண்டி அப்படியே கொஞ்சம் மக்கர் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு அடிக்கு எத்தனை அடி அடிக்க வேண்டியதாக இருக்குது. ஆமாம், செல்ஃப் அப்புறம் எடுக்க மாட்டுது. அப்புறம் கிக்கர் அடிக்க வேண்டியதாக இருக்குது. கிக்கரும் சரியில்லைன்னா அப்புறம் சோக்கை போட்டு அடிக்க வேண்டியதாக இருக்குது. அதையும் தாண்டி அதை கழட்டு இதை கழட்டு. இப்படி நிறைய பேருடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் கத்தரிக்காய் ஓடினதை போல இப்பொழுது இல்லாமல் நீங்கள் மந்தமாகி போய் ஆவியானவர் உங்களை அதிகமாக உதச்சியும் திரும்பவும் படுத்து கிடக்கிற வண்டி மாதிரி உங்க ஆவிக்குரிய வாழ்க்கை மாறி போயிருக்கலாம். ஆண்டவர் இன்னைக்கு எச்சரிக்கிறார், இன்னைக்கு நீ திரும்பவும் கர்த்தருக்காக ஆதியில செய்த கிரியைகளை, கர்த்தருக்காய் நீ ஆரம்பத்தில் வாழ்ந்ததை போல பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்வேன்? திரும்ப அந்த வசனத்தை எல்லாரும் வாசிங்க. என்ன செய்வேன்? வாசிங்க எல்லாரும். எல்லாரும் ஆட்சி மைக் வச்சிருக்கிறாங்கன்னு இல்லை, எல்லாரும் வாசிங்க. ஆகையினால் நான் என்ன செய்வேன்? சீக்கிரமா உன்னிடத்துல வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்துல, இப்ப ஆண்டவர் எச்சரிக்கிறார், திரும்ப என்ன பண்ணி எந்த இடத்துல விழுந்த என்பதை தெரிந்து நீ மனம் திரும்பாத பட்சத்துல, இன்னைக்கும் இந்த பிரசங்கத்தை கேட்டு அலட்சியம் பண்ணிட்டு நீ போவாயானால், திரும்பவும் நீ பழையபடியே நீ இன்னமும் உன் இருதயத்தை சரிப்படுத்தாமல் உன் வாழ்க்கையை சரிப்படுத்தாமல் போவாய் என்றால், கர்த்தர் என்ன சொல்ற பாருங்க, உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று என்ன செய்யுமே. அது என்ன விளக்கு தண்டுன்னு கேட்குறீங்களா? வேதம் சொல்லுகிறது, மனுஷனுடைய ஆத்துமா தேவன் தந்த தீபமாயிருக்கிறது, மனுஷனுடைய ஆத்துமா ஒளியாயிருக்கிறது. தீபம் என்றால் வெளிச்சம், ஒளி என்றால் வெளிச்சம். ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, இந்த தண்டுன்னு சொன்னா விளக்கு ஏற்றி வைக்கிற தூணு. பிரைஸ் தி லார்ட். அப்பெல்லாம் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா விளக்கு, மண்ணை விளக்கு இருக்கும் தெரியுங்களா? அந்த மண்ணெண்ண விளக்கை எது மேலேயாவது தூக்கி வைப்பாங்க. சில வீட்டில் ஒரு கல் இருக்கும், அது மேலே தூக்கி வைப்பாங்க. அந்த நாட்களில் விளக்கு தண்டுன்னா அப்படி நீட்டா அதுக்கு மேலே அந்த விளக்கை வச்சிருப்பாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த மண்ணான இந்த ஸ்டாண்டு இதுக்குள்ளதான் எதிர்க்கு தேவன் தந்த தீபமாகிய அந்த ஜீவன். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உனக்கு கொடுக்கிற ஃபைனல் எச்சரிக்கை, நீ இந்த ஸ்தானத்தில் விழுந்தாய் என்பதை உணர்ந்து மனம் திரும்பி எதை செய்யணுமா? முன்னாடி செய்து வந்த அன்னைக்கு ஆரம்பத்தில் எப்படி கர்த்தருக்காக ஓடினியோ, ஆரம்பத்தில் எப்படி கர்த்தருக்கு உண்மையா வாழ்ந்தையோ, அதை போல வாழலன்னா இந்த விளக்கு தண்டாகிய தேவன் தந்த தீபமாகிய வெளிச்சத்தை தாங்கி பிடிக்கிற இந்த உடலை விட்டு தேவன் தந்த தீபத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? ஆண்டவர் எடுத்துருவார். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும்,
மகிமாயில் அவரோடு நாம். சிலருக்கெல்லாம் பயமா இருக்கு. சிலருக்கு இந்த பாட்டை பாடினோடனே பயமா இருக்கு. என்னடா பண்றது? ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்பட வேணாம், உனக்கு வாய்ப்பு கொடுத்துக்கிறாரு. என்ன பண்ணிவிடு? இன்ன நிலைமையில விழுந்தா என்பதை உணர்ந்து மனம் திரும்பி மனம் திரும்பிட்டு அப்படியே இருப்பான். சில பேர் நான் மனம் திரும்பிட்டேன். சில பேர் சொல்லுவாங்க, 2 பேர் பெரிய பிரச்சனையா இருக்கும். இது முடிய அது போட்டு அடிச்சிருப்பான், அது முடிய இது போட்டு அடிச்சிருப்பான், இவன் அங்க செருப்பால் அடிச்சிருப்பான், அவன் இங்க செருப்பால் அடிச்சிருப்பான். அதோட வந்து சொல்லுவாங்க, ஆண்டவரே நான் அவர்களை மன்னித்து விட்டேன். ஆண்டவரே, ஆண்டு மன்னிச்சால மன்னிப்போன என்ன தெரியுமா? சரி செய்யறது என்ன தெரியுமா? திரும்பவும் சரி செய்யணும். ஆதியில சில பேர் அப்படி சொல்றாங்க, நேற்றுலாம் மாமியாக்குற சண்டை தான். ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே, ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட மன்னிச்சு என்ன இருக்கு? அவர் மன்னிச்சுட்டாருன்னு தெரியுமா? உனக்கு என்னன்னா ரிட்டர்ன் ஆன்சர் அவர் கொடுக்க மாட்டாருங்கிற தைரியத்தில் தானே பேசிட்டு இருக்கிற. ஆண்டு திரும்ப சொல்ற, பழையபடி நீ எந்த நிலைமையில விழுந்தா என்று அதை உணர்ந்து மனம் திரும்பி சரி செய்து திரும்ப என்ன பண்ண? பழையபடி ஆண்டவருக்காக. ஆமா, இல்லைன்னா ஆண்டு சொல்ற மனம் திரும்பிட. இல்லாவிட்டால் நிறைய பேருக்கு சண்டை வெளியில கூட இல்லை, புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட சண்டை. சில ஆளை பார்த்தா அப்படியே இருக்கான், அப்படியே பார்த்தா அந்த லேகியோனை பார்த்தா மாதிரியே இருக்கான். எப்பெல்லாம் பொண்டாட்டி முடிஞ்ச பார்க்கணும், ஆண்டவரே இந்த லேகியின் கூட்டத்தில் என்னை விட்டு விட்டீரு. லேகியின் கூட்டத்தில் எத்தனை பிசாசு? 6000 பிசாசுக்குள்ளே என்னை விட்டு விட்டீரு ஆண்டவரே. ஆமா, அந்த அம்மா பார்த்த சொல்லுது, ஆண்டவரே 6000 பேருக்கும் ஒன்றியாக இருக்கிற விலங்குகளை முறித்து போடுகிற இவனிடத்தில் என்னை விட்டு விட்டீரே. இப்போ மட்டும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. ஒரு நல்ல கேள்வி. அல்லேலூயா. எல்லாருக்கும் கல்யாணம் சூப்பராக நடந்திருக்கும். கல்யாணம் நடக்காதவர்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் நடப்பதாக. நிறைய பேர் கேட்ட சொல்லுவாங்க, இந்த ஐயா தான் என் பையனுக்கு என்ன கொண்டு வந்தாரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, அந்த ஐயா தான் என் பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளையை கொண்டு வந்தாரு. இப்போ ஓப்பனா சில கேள்வி கேட்க விரும்புறேன். உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. அவர் யாரும் மாயமானவா சொல்லக்கூடாது. இந்த ஆவிக்குரிய கல்யாணம் பண்ண ஆட்கள்லாம் யாருக்கெல்லாம் எந்தெந்த பாஸ்டர் பொண்ணு பார்த்து வச்சாங்களோ, கல்யாணம் முடிஞ்ச பிறகு என் வாழ்க்கையை விளக்கு ஏற்றி வச்ச பாஸ்டர் இந்த பாஸ்டர் தான் மனசார நீ சொல்லுவியா? என்ன சொல்ல மாட்டீங்க? அப்படி சொல்றவங்க மட்டும் ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கும். சொல்லுங்க. யாராவது கல்யாணம் பண்ணால் நிறைய பேர் சொல்றான். ஒரு நாள் ஒரு விஷயம் சொல்றான், என் வாழ்க்கையை கெடுத்தான் பாரு. அப்பா, ஹலோ, உண்மை. என்ன நீ திட்டணும்னு விரும்பிதான் பொண்ணு மாப்பிள்ள தேட வைக்கிற, அதானே? தேடி வச்ச பிறகு அடுத்த நாள் அவன் ஷூட்ல ஒண்ணு கொடுப்பான். கொடுத்த உடனே சொல்லும், போய் இந்த சபையில் இத்தனை வருஷம் இருந்தா என் பிள்ளைய கெடுத்தான் பாரு அந்த பய. அவன் பொண்ணுக்கு அப்படி பாப்பானா? எனக்கு இதான் வேலையா? இப்போ ஒரு இன்னும் அதோட சொல்ல கேட்கிறேன். இந்த கல்யாணம் பண்ண புதுசா இந்த கல்யாணம் பண்ண ஆட்கள்லாம் அப்பப்ப எத்தனை பேர் உங்க ஆல்பத்தெல்லாம் எடுத்து பாக்குறீங்க? ஹலோ, போட்ட ஆல்பத்தை நிறைய பேர் நினைக்கிறான், எனக்கு பிசாசு பிடிச்ச அந்த நாளை எப்படி நான் திரும்பி பார்ப்பது ஆண்டவரே. ஹலோ, டிவியில உருப்படாத எது வேணாலும் ஓடும். எத்தனை பேர் உங்க கல்யாணம் பண்ண சீரியெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்க? ஹலோ, அந்த கர்மாந்திரத்தை போய் எப்படியா உட்காந்து 1 மணி நேரமா பாக்குறது. அன்னைக்கு தான் என் வாழ்க்கையில வந்தது ஒரு சனியே. சரி சொல்லுது, நம்ம ஆனாமுள்ள பொண்ணு இங்க கேட்டாங்க, அங்கே கேட்டாங்க, எங்க கேட்டாங்க. ஆனா இந்த ஆள் கொண்டு வந்து என்னை கெடுத்து விட்டாங்க, கமிஷனுக்காக கெடுத்து விட்டாங்க. உனக்கு யார் தான் கொண்டு வரணும்? ஆபிரகாம் சொன்னா, நீ போ, ஆனா என்னை அனுப்பின என் ஆண்டவர் தம்முடைய தூதனை அனுப்பி என்ன பண்ணுவாராம்? என் மகனுக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்னைக்கு உங்க மகளுக்கு திருமணம் நடக்கணும்னா கர்த்தர் யாரை அனுப்பணும்? அதை விட்டு நீ என்ன பார்க்குற? எந்த மண்டை ஈஸியா இருக்கும் திருவுறதுக்கு? இந்த பாஸ்டர் மண்டையை போட்டு திருவணும். ஐயா வாங்க இங்கே போவோம், ஐயா வாங்க அங்கே போவோம். எதுக்குடா? பிடிங்க ஒரு 500 ரூபா காணிக்க. இந்த 500 ரூபா காணிக்கைக்கு அலைய விடுறதுக்கு என்ன பண்றதுன்னா? அல்லேலூயா. அதனால தான் தயவு செஞ்சு சொல்றேன், உனக்கு சோறு குழம்பு ஊத்துறது கூட எனக்கு அப்போஸ்தலர் என்ன சொல்லுது? 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பந்தி விசாரணை செய்வது எங்களுக்கு
நாங்க என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவதிலும் இதை பண்றேன் பத்தியா. நீ நினைக்கிற பாரு, ஐயா முடிக்கலாமே, என் வேலையே இதுதான், நான் எப்படி சீக்கிரம் முடிப்பேன்? ஹலோ, என் டியூட்டி, இப்போ என் டியூட்டி நான் முழுசா செய்யணுமா வேணாமா? பாதியா முடிச்சா அப்பா என்ன பண்ணுவார் எனக்கு சம்பளத்தை? இல்லை, நீ கொஞ்சம் தானே இன்னைக்கு வேலை பார்த்து, அதனால உனக்கு அதாவது நம்ம எவினஸ் இருக்காப்புல, வேலை செய்யாம சம்பளம் வாங்குறீங்களா அப்படின்னு. கரெக்டு தானேயா? வேலை செய்யாம என்ன வாங்கக்கூடாது? சம்பளம் வாங்கக்கூடாது. எனக்கு அப்பா என்ன பண்றாப்புல? சம்பளம் கொடுக்குறாரா கொடுக்கலையா? ஆமா, நீ நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய். அதனாலதான் பிரிண்டட் சட்டெல்லாம் போட்டிருக்கேன். அல்லேலூயா. ஏன் அப்பா என்ன பண்றாப்புல எனக்கு? சொல்லுங்க. சம்பளம் கொடுக்குறாரு. அப்ப நான் வேலை ஒழுங்கா செய்யணுமா செய்ய வேணாமா? செஞ்சாதான் அடுத்த சம்பளம் எனக்கு கொடுப்பாப்புல. இல்லைன்னா இல்ல, நீ வாங்குற காசுக்கே ஒழுங்கா என்ன பண்ண மாட்டேற, வேலை செய்ய மாட்டேன்றார். அல்லேலூயா. அதனால என் டியூட்டி என்ன பண்ண முடியாது? குறைக்க முடியாது. சரி, ரைட். அப்போ எங்க வேலை என்ன அப்படின்னா, உனக்கு உபதேசிப்பது உனக்கு. ஆனா மாறா நீ குறை சொன்னீங்கன்னா அடுத்த கட்டம் என்ன பண்ணிட்டு இருக்க? குறை சொல்லுவ, அப்புறம் காட்டி கொடுப்ப, அப்புறம் நீயா தான் முடிவெடுப்ப. அதனால வாயெல்லாம் முடிக்கிட்டு பேசாம. ஆனா எனக்கு தெரியும், நான் பந்தி விசாரணை செய்வது எனக்கு தகுதி. அது என் தகுதி கிடையாது. அது எனக்கு தகுதி கிடையாது. நான் ஊழியக்காரனா, எனக்கு ஒரு லட்சணம் இருக்கு. நான் என்ன செய்யலாம்? உனக்காக மணிக்கணக்கா ஜெபிக்கலாம், உனக்காக பிரசங்கிக்கலாம். ஒரு அடியிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா எனக்கு ஆண்டு சொல்றாரு, என்ன நிலையில விழுந்தாய் என்பதை உணர்ந்து என்ன பண்ணா? சரி செய். மனம் திரும்பி சரி செய். இல்லாவிட்டால் ஆண்டவர் வருவார். எப்ப நியாயம் தீர்க்கவா? சீக்கிரமா எங்க வர போறாரு? உன்னிடத்துல. அப்படின்னா மனம் திரும்பாத பட்சத்தில் யாருக்கிட்ட தான் வர போறாரு? சில பேர் எனக்கு இப்படியே ஓடிடும். நோ 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 நோ. அப்படி எதிர்பார்ப்பு இதுதான். நீ மனம் திரும்பணும். மனம் திரும்பாத பட்சத்தில் உன்னிடத்துல வருவேன், விளக்கை அதன் தண்டிலிருந்து எடுத்து விடுவேன். உனக்குள் இருக்கிற ஜீவனாகிய அவர் கொடுத்திருக்கிற அந்த விளக்கு சொல்லுவாங்க, காணாமல் அவன் இருந்த இடம் அவனை அறியல. அப்படி நிலம் வரக்கூடாது. ஆண்டு பார்த்து சொல்லலாமா? இன்னைக்கு மனம் திரும்பலாமா? எல்லாரும் விஷயம் பண்ணலாமா? Thank you, Holy Spirit.